வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து மம்மி டாடியோட ஆல்பம் தான் பார்க்க போகிறோம். டாடி மம்மியோட எங்களோட வெட்டிங் டேட் வந்து 11/7/2014. எங்களோட கல்யாணம் வந்து ஒரு சிம்பிளான கோயிலில் தான், முருகன் கோயிலில் தான் நடந்தது. அங்கேயே முனியப்பன் கோயிலும் இருக்குது. அவ்வளோக்கு சொந்தக்காரங்களால் யாரும் கூப்பிடல, ஏன்னா சடனாக நடந்த கல்யாணம். ஒரு 15 டேஸ்க்குள்ளாரியே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதனால் யாரையும் அதிகமாக கூப்பிடல. ஒரு 100 பேர்லேருந்து 150 பேர் மட்டும்தான், அவ்வளோ தான் வந்திருப்பாங்க. ஆனால் கூப்பிட்ட எல்லோரும் வந்துட்டாங்க. சரி வாங்க அப்படியே ஒவ்வொன்றும் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற மோஸ்ட்லி ஒரு 2 பேர் தவிர மாரி எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. பசங்கள் முதற்கொண்டு பசங்க தான் 2 பேத்துக்கு ஆகலை, அப்புறம் பிள்ளைங்கள 2 பேத்துக்கு ஆகலை. இவங்க 2 பேத்துக்கும் மீதி எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டுக்காரோட தாய் மாமா. அவர் பொட்டு வச்சு மாலையெல்லாம் போட்டு அந்த பூ செண்டெல்லாம் கொடுப்பாங்களோ அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் காப்பு கங்கணம் கட்டுவாங்களோ அதெல்லாம் கட்டி விட்டாங்க எனக்கு கயிறு. அப்புறம் இவங்க வந்து என்னோடய மாமான்னு என்னோடய தாய் மாமா கிடையாது. அவர் வந்திருந்தாங்க, ஆனால் அவர் லாஸ்ட் மினிட்ல தான் வந்தாங்க. இவர் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சித்தப்பா பையன். அதனால் இவங்க தான் எனக்கு நலுங்கு வச்சது, சாப்பாடு ஆக்கி போட்டது எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. அப்புறம் மாலை இவர் தான் தாய் மாமா ஸ்தானத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவர் தான் பண்ணார். இவங்க வந்து எங்கள் சின்ன மாமனார். இதில் இருக்கிற கொஞ்சம் பேரில் இவங்க தான் எங்கள் அக்கா வீட்டுக்கார். இதில் இருக்க கொஞ்சம் பேர் யாருன்னு எனக்கே தெரியாது. எங்கள் வீட்டு சைடெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் இருக்கவங்க எனக்கு இன்னுமே நிறையா பேர் தெரியாது. தாலி கட்டும்போது கொஞ்சம் பரபரன்ட்டு அவருக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. எங்கள் இதில் வந்து கருப்பு கலரில் தான் கருகமணி தான் தாலியாக கட்டுவாங்க. பொட்டு தாலி இப்போ வர ஜென்ரேஷனில் கோல்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து கருப்பு கலரில் கருகமணி தான் தாலியாக கட்டினாங்க. இருக்கிறதுலே எனக்கு இந்த ஃபோட்டோ மட்டும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோ மட்டும், இந்த மாலை மாற்றிட்டு நிற்கிற ஃபோட்டோ மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து எந்த ஒரு மேக்கப்பும் போடலை. ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்து என்னோடய மச்சம் தெரியும். அப்புறம் அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் தெரியும் பாருங்கள். லிப்ஸ்டிக் கூட லைட்டாக அடிச்சிருப்பேன், அவ்வளோதான். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அப்புறம் பவுட்ரு மட்டும் அடித்தேன். அப்புறம் ஜுவல்ஸ் மட்டும் ரெண்ட்டுக்கு எடுத்தோம். அப்போ ரெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஒரு 500 ருபீஸ் தான் ஜுவல்ஸ்க்கு மட்டும். அப்புறம் மேரேஜ் சாரியோட ரேட் வந்து 5000. இதில் என்ன ஒன்றுனா, சாரியோட ப்ளவுஸ் வந்து மறந்துட்டு வந்துட்டாங்க. கோல்டு கலர் தான் சாரியோட ப்ளவுஸு, ஆனால் அதை மறந்துட்டு வந்துட்டாங்க. தாலிலாம் கொடி மட்டும் செயினாக 3 பவுன் போட்டாங்க. ஏன்னா தாலியில் கொடி போட முடியாது அப்படிங்கிறதுக்காக, தாலி செயின் போட முடியாது அப்படின்னா கொடி மட்டும் 3 பவுனில் போட்டாங்க. இவங்க தான் எங்கள் மாமியார். இவங்க வந்து இங்கே சேலத்தில் இருக்கிறவங்க தான். அப்புறம் இது வந்து எங்கள் அண்ணாவும், இவங்க எங்கள் தாய் மாமாவும். அப்புறம் இதில் இருக்கிறவங்கள வந்து இந்த கேப் போட்டிருக்கிறவருக்கு மட்டும் இன்னும் மேரேஜ் ஆகலை. இது எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்த இருக்குது. அவருக்கு மட்டும் இன்னும் மேரேஜ் ஆகலை. எங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ 11 இயர்ஸ் மேலே ஆக போகுது. அவருக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. இவங்க வந்து எங்கள் அண்ணா, இவர் எங்கள் அண்ணா, இது வந்து தம்பி. இவங்க 3 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. யார் கண்டுபிடிக்கிறீங்களோ கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். இவர் தான் எங்கள் மாமா. இவங்க வந்து எங்கள் அத்தை மாமா ஒய்ஃப். இது எங்கள் ஃபேமிலி. ப்ளூ கலர் சாரீ கட்டிட்டு எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா. இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க. இதுதான் எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேமிலி. எங்கள் மாமனார், மாமியார், நாத்தனார், அப்புறம் பெரிய பையன். இது வந்து எங்கள் சித்தி ஃபேமிலி. அப்புறம் இவங்க வந்து இங்கே சேலத்தில் இருக்கிறவங்க தான், ரிலேட்டிவ். அவங்க என்ன ரிலேஷன் எனக்கு சொல்ல தெரியும். இது வந்து எங்கள் சித்தி ப்ளூ கலர் சாரீ கட்டி இருக்கிறது. இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி. இங்கிட்டு இருக்கவங்க அவங்க அத்தை. அந்த க்ரீன் கலர் சாரீ கட்டி இருக்கவங்க வந்து இறந்துட்டாங்க.
இவங்க வந்து எங்கள் சித்தி ஃபேமிலி, எங்கள் வீட்டுக்காரோட சித்தி ஃபேமிலி. அந்த பாப்பாவும் இறந்துட்டா. அப்புறம் அவங்க அம்மாவும், அதாவது எங்கள் நாத்தனாரும் இறந்துட்டா. அப்புறம் சித்தி அந்த அத்தையும் இறந்துட்டாங்க. எனக்கு அந்த பாவாடை சட்டை போட்டிருக்க பொண்ணு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக தான் இறந்து 1 இயர் ஆகப்போகுது. இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். ஆக்சுவலாக எனக்கு 2 அக்கா. 2 அக்காவில் வந்து நடு அக்கா அப்போ தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. என் கல்யாணத்தப்போலாம் எங்கள் அக்கா வந்து 6 மந்த்து. அதனால் கூப்பிட்டதுக்கு வரல. சரி, சண்டை போட்டனால அவங்க வந்து வரல. ஆனால் பெரிய அக்கா வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ரிலேட்டிவ் தான். இது வந்து எங்கள் பெரியம்மா ஃபேமிலி. இந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இது வந்து என் ஃப்ரெண்டு, பேர் சசிகலா. இவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க. இதில் இருக்க 3 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த குட்டி பாப்பா வந்து இப்போ 10th 11th படிக்கிறா. பாருங்கள், ஃபோட்டோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். மேக்கப்பே இருக்காது. ஃபில்ட்ரு கூட பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். என் ஃபேஸ் ரியாலிட்டிக்காக எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் காட்டுங்க. ஃபில்ட்ரு கூட பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பாருங்கள். அங்கே தெரியுது மச்சாமும் பிம்பிள் என்னமோ தெரியுது பாருங்கள். கல்யாணத்தப்போ எப்படி இருந்தாலும் இப்போயும் அதே வெயிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கூட வெயிட் ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. இதோட ப்ளவுஸ் வந்து கோல்டு கலர். ஆனால் இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸுக்கும் மேட்ச் ஆகிடுச்சு. அதேமாதிரி என் கல்யாணம் வந்து சடனாக நடந்ததுன்னா இந்த 12th லீவில் நடந்துச்சு. அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் யாருக்கும் சொல்ல முடியல. எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் லேப்டாப் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு அடுத்த நாள் தான் ஸ்கூலில் வந்து லேப்டாப் கொடுத்தாங்க. அப்போ கூட போயிருந்தேன். ஆனால் யார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணல. அப்போ வந்து எனக்கு ஏஜும் கம்மியாக இருந்ததுனால ஏதாச்சும் ஒரு லீகலாக இஷ்யூ ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் வெளியே சொல்லலை. இது எங்கள் வீட்டுக்காரோட தாய் மாமா, அப்புறம் அவங்களோட ஒய்ஃபு. இவங்களாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோகிராஃபருக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் அடிக்கடிக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். எதனால் திட்டினாருன்னு தெரியும், சம்மந்தம் இல்லாமல் 2 பேத்துக்கு சண்டை வரும். ஏன்னா எப்படின்னா கொஞ்சம் ஃபோட்டோ சரியாக எடுக்கல. அப்புறம் அவர் எடுத்த ஃபோட்டோலேயே கொஞ்சம் ஃபோட்டோ தான் ஃபில்ட்ரு பண்ணி எது நல்லாயிருக்கோ அந்த ஃபோட்டோ மட்டும் சூஸ் பண்ணி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இவர் தான் பொண்ணு பார்த்து என்னைய பார்த்து கல்யாணம் பண்ணிச்சவங்க. இவங்க வந்து எங்கள் அக்கா, பெரிய அக்கா. அப்போ தான் 2வது குழந்த பிறந்து ஒரு 2 மந்த்து தான் ஆச்சு. இவங்க தான் எங்கள் அக்கா. இப்போது அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை. அவங்களுக்கு இப்போ 4 பெண் குழந்தைங்க. பெரிய பொண்ணு வந்து இப்போ 9th படிச்சுட்ருக்கோம். 9th முடிக்க போகிறோம். 2வது அக்கா தான் வரல. அப்புறம் இவங்க வந்து எங்கள் சித்தி ஃபேமிலி. இந்த பொண்ணு தான் என்கிட்ட ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு எனக்கு பேர் அகல்யா. அப்புறம் இவங்கெல்லாம் எங்கள் வீட்டு சைடு, எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ரிலேட்டிவ். இவங்களாம் யாருன்னு எனக்கு கொஞ்சம் தெரியல. இன்னும் வரைக்குமே அவங்க ரிலேஷனில் கொஞ்சம் பேரெல்லாம் எனக்கு யார் யாருன்னு தெரியாது. எங்கள் தாய் மாமா, எங்கள் சித்தப்பா. இவங்க வந்து எங்கள் அம்மாவோட பிறந்த ஊரில் இருந்தவங்க. எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து திடீர்னு அரேஞ்ச் பண்ணனால ஃபுட்டெல்லாம் ஹோட்டல்லையே சொல்லியாச்சு. அப்புறம் இலை எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் இலை போட்டிருந்தாங்க. மீதி வந்தவங்களுக்கு எல்லாமே பாக்குத்தட்டில் தான் போட்டேன். இவ்வளோ பேர் தான் ஒரு 2 டைம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான், ஒரு 3 டைம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் கொஞ்சம் ஆளுங்களை தான் கூப்பிட்ருந்தோம். கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்தாச்சு. இது வந்து என்னோடய ஒரிஜினல் ஹேரு. ஜவுரியே வைக்க கிடையாது. அதேமாதிரி மேக்கப் பண்ணுறதுக்கும் ஆளை கூப்பிடவே இல்லை. இப்படி சிம்பிளாக எங்கள் அத்தையே பண்ணி விட்டாங்க. எங்கள் மாமாவோட ஒய்ஃபே பண்ணி விட்டாங்க. இது வந்து எங்கள் அக்கா, பெரிய அக்காவோட பெரிய பொண்ணு. இந்த பொண்ணு பேர் தான் மித்ரா. இப்போ 9th படிக்கிறான். 9th முடிக்க போகிறான். அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு வந்து ஃபோட்டோவில் இல்லைன்ட்டு லாஸ்ட்டாக அதில் மட்டும்
எடுத்து அட்டாச் பண்ணிக்கிட்டாங்க. என்னோடய மேரேஜ் ஆல்பம் எடுக்கும்போது அப்போ வந்து 3000 ருபீஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்தி